ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது உலக பொதுமறையான திருக்குறள். அரிசியில் திருக்குறள், மனப்பாடமாக ஒப்புவித்தல் என திருக்குறளை கொண்டு பல சாதனைகளை நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் திருக்குறளை 24 மணி நேரத்தில் ஒன்றுவிடாமல் அத்தனை குறளையும் தழைக்கீழாக எழுதி சாதனை படைத்துள்ளார் கோவையை சேர்ந்த இளம்பெண். அது பற்றி இப்போது பார்க்கலாம். இதென்ன மொழி என பார்ப்பவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது கோவை ஆலந்தூரை சேர்ந்த ஹரிப்பிரியாவின் எழுத்துக்கள். இவர் எழுதுவது தமிழ் மொழிதான். ஆனால் கண்ணாடி பிம்பமாய் தமிழ் வார்த்தைகளை எழுதும் வல்லமை கொண்டிருக்கிறார் ஹரிப்பிரியா. 1330 திருக்குறள்களையும் 24 மணி நேரத்தில் தலைகீழாய் எழுதியுள்ளார். திருவள்ளுவரின் ஓவியத்திலும் அத்தனை குறள்களையும் தலைகீழாய் வடித்துள்ளார். தமிழ் எழுத்தை நேராக எழுதவே பலரும் படாத பாடுபடும் நிலையில் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஹரிப்பிரியா திருக்குறளை தலைகீழாய் எழுதுவதோடு அதில் சாதனையும் நிகழ்த்தியுள்ளார். இன்றைய இளம் தலைமுறையினரிடம் திருக்குறள் குறித்த ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும் முயற்சிதான் இந்த சாதனை என்கிறார் ஹரிப்பிரியா. என்னோட மதர் டங் கன்னடா. பட் கன்னடாவாக இருந்தாலும் தமிழ் மேலே எனக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, ஆர்வம் அதிகம். அதனால் தமிழ் இப்போ கொஞ்சமாக எல்லாம் அழிஞ்சிட்டு வருது. அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நான் தமிழை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணி திருக்குறள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி அவார்ட்ஸ் நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சிறு வயதில் இருந்தே தலைகீழாக எழுதும் ஆர்வத்தை கொண்டிருந்ததாக கூறும் ஹரிப்பிரியா, கணித எண்கள், தமிழ், ஆங்கில வார்த்தைகளை முதலில் தலைகீழாக எழுதி பார்த்தவர். அரிசியில் நுண்ணெழுத்துக்களால் எழுதுவது, திருக்குறளை தலைகீழாக எழுதுவது, திருக்குறளின் கண்ணாடி பிம்பத்தில் திருவள்ளுவர் படத்தை வரைவது என இடைவிடாத முயற்சிகள்தான் இந்த சாதனைக்கான காரணம் என்கிறார் இவரது தாயார் லதா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட பொண்ணு சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு இருந்தேன். அதில் சின்ன வயசுலேயே தலைகீழாக எழுதி பார்த்துட்டு இருப்பேன். இப்போ உலக பொதுமறை நூலான திருக்குறளை 1330 குறளையும் ரிவர்ஸில் எழுதி உலக சாதனை படைச்சிருக்காங்க. அது திருவள்ளுவர் உருவப்படத்தை வரைஞ்சி அதில் 1330 குறளையும் ரிவர்ஸில் எழுதி உலக சாதனை ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தலைகீழாக எழுதுவது என்பது நிச்சயம் சாதாரணமானது அல்ல. இடைவிடாத முயற்சியாலும் நீண்ட பயிற்சியாலும் தான் இது சாத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கும் மிக அவசியமான திருக்குறளை நேசித்து அதனை புதுவிதமாய் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் இந்த முயற்சி நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டியது என்றே சொல்லலாம். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.